யூடியூப் பிராங்க் மூலம் பிரபலமான பிஜ்லி ரமேஷ் நட்பே துணை, கோமாளி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு பிரபலமானாரு. ஆனா குடிப்பழக்கத்தால தனது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் பட வாய்ப்புகள் குறைந்து விட்டதாகவும் பேட்டியளித்து வந்த பிஜ்லி ரமேஷ் உடல்நலக் குறைவு காரணமா நேற்று இரவு 9 மணிக்கு உயிரிழந்தது சினிமா ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையில ரொம்பவே சோகத்தை ஆழ்த்தி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. என்ன சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாரு, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பா அவருக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் ஒரு நிமிஷம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இரங்கல் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். அதாவது பிளாக் ஷீப் யூடியூப் சேனலின் பிராங்க் வீடியோ மூலமா ஓவர் நைட்ல பிரபலமானவர் தான் பிஜ்லி ரமேஷ். ஹிப்ஹாப் ஹாதி நடித்த நட்பே துணை படத்துல இவருக்கு நடிகரா நடிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால், அமலாபால் நடித்த ஆடை மற்றும் ஜெயம் ரவி நடித்த கோமாளி, யாஷிகா ஆனந்த் நடித்த ஜாம்பி உள்ளிட்ட படங்கள்ல சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கினாரு. குடித்துவிட்டு சாலையில சென்ற பிஜ்லி ரமேஷை பிராங்க் செய்கிறோம் என பிடித்து கலாய்க்க தமிழ் சினிமாவுக்கு திடீரென ஒரு நடிகரே கிடைத்து விட்டார். ஆனா அதே குடி தற்போது அவர் வாழ்க்கையை பறிச்சிருக்கு. குடிபோதை தனது வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்றும் யாரும் குடிக்காதீங்க என எழுந்துக்க கூட நிற்க முடியாமல் வீட்டில் முடங்கி கிடந்த பிஜ்லி ரமேஷ் சமீபத்தில் சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்தாரு. இந்நிலையில உடல்நலக் குறைவு காரணமா நேற்று இரவு 9 மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் நகர்ல அவரது இல்லத்துல நடைபெறுமா. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு அருமையான நடிகர், சாதாரணமான ஒரு மனுஷனா இருந்து என்னுடைய தீவிர ரசிகரா இருந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருந்தாரு. ஒரு தடவை தான் என்கிட்ட வந்து போட்டோ எடுத்தாரு, சில டைம் தான் என்கிட்ட பேசியிருக்காரு. ஆனா அவருடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் கூட அவரை நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா இது திரைத்துறையில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வளர்ந்து வரும் நேரத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஆகக்கூடாது. கடவுள் இருக்காரா இல்லையான்றது இந்த மாதிரி தருணத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. மேலும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு, அவரு சுத்தி கொண்டே இருப்பாரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது என்று தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறதாகவும், அதிகமாக குடித்ததன் விளைவா தற்போது உடல்நலம் முடியாம வீட்டிலே முடங்கி கிடக்கிறதாகவும், என்னை பார்த்தாவது அந்த மோசமான குடிப்பழக்கத்தை மற்றவர்கள் விட வேண்டும் என கேட்டுக்கொள்றேன் என சமீபத்தில் அவர் பேட்டி அளிச்சாரு. அது ரொம்பவே வைரலா போச்சு. நான் நல்லா இருந்தபோது, சினிமாவில் நடித்த போது என்னை சுற்றி தினமும் 40 நண்பர்கள் கூட இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு உடல்நலம் முடியாம படுத்த படுக்கையா இருக்கும்போது ஒருவன் கூட எட்டி பார்க்கல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட அவர் வேண்டுகோள் வச்சிருந்தாரு. அதை கேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா சில பல உதவிகளை செஞ்சாரு. அதனால யாரும் தீய பழக்கத்துக்கு ஆளாவாதீங்க என அவர் கேட்டுக்கொண்டிருந்தாரு. எப்படியாவது சிகிச்சை பெற்று அவர் பிழைத்து விடுவார் என நினைத்த அவரது குடும்பத்தினர் தற்போது அவரது மறைவால ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களோட குடிப்பழக்கம் மற்றும் தீய பழக்கங்களை விட்டுட்டு நல்லபடியா வாழ பாருங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.